வணக்கம். இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இதுக்கு 100 கிராம் நெத்திலி கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி தலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மணலாக கருவாட்டில் ரொம்ப மணலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அந்த மணலெல்லாம் போயிடும். அப்புறம் நல்லா கழுவணும். இந்த கருவாடை நல்லாவே கழுவணும். எந்த அளவுக்கு நல்லா கழுவுறோமோ அப்போ தான் அதோடய ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா, கருவாட்டு குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வைக்கல, நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கேஸ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். மசாலா எல்லாம் போட்டுட்டு அப்புறம் நம்ம கேஸ் பற்ற வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடினே சொல்லி இப்போ மசாலா வறுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு. நான் இன்னும் கேஸ் பற்ற வைக்கல, சும்மா தான் கடாய் வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுவிடுங்க. 1/2 ஸ்பூன் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன். போய் கேஸ் பற்ற வச்சு இதெல்லாம் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மீடியமாக கேஸை வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும், வறுபடாது. நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். அதே கடையில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு வறுத்து வச்ச மசாலா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம தேங்காய் தனியாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்ச மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ குழம்புக்கு தாளிச்சிக்கலாம். கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எப்போவுமே மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கு, புளி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், வெந்தயம் ஜீரகம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 5 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நடுவில் கீத்து போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜார் அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்கினா போதும், அதோட பச்சை வாடை போயிடும். இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிருக்கிறேன். புளிப்பு காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுவிடுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், காயெல்லாம் போட்டு வேகணும். நீங்கள் இந்த மசாலாவிலே வெஜிடேரியனாக இருந்தால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். இதே குழம்புல கருவாடு இல்லாமல் வெண்டைக்காய் குழம்பு இதே மாதிரி மசாலா வதக்கி அரைச்சி வைக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. சில கருவாடில் உப்பு இருக்கும், பார்த்துக்கு உப்பு அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுவிடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததும் கருவாடு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ கருவாடு எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நெத்திலி கருவாடு போட்டிருக்கேன். நீங்கள் சாலை கருவாடு, சீலா கருவாடு, துண்டு கருவாடு எந்த கருவாடு இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூட 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷமே ஆயிடுச்சு. எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிடலாம். கொஞ்சம் ஜார் கழுவி தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன். இது விருப்பமானால் நீங்கள் போடுங்க. ஆனால் இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த புளிக்குழம்புக்குமே கொஞ்சம் வெல்லம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கோதுமை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு. சில கருவாடில் உப்பாக இருக்கும், பார்த்து போட்டுடுங்க உப்பு போடும்போது. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான கருவாட்டு குழம்பு ரெடி. இதை போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.